போன வருஷம் தான் அறுவடை நேரத்துல கொம்பனால 7-8 உசுர் போயிருக்குது. இந்த வருஷம் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு. அறுப்புக்கு முன்னால எத்தனை உசுர் போகுமோ தெரியல. 7-8 வருஷத்துக்கு முன்னாடி கொம்பை குளக்குமலை வரைக்கும் தான் வருவான். இப்ப இங்க வரைக்கும் வரானா என்ன அர்த்தம்? அது போற வர வழியெல்லாம் ஹோட்டல் அதுன்னு கட்டி வச்சிருப்பிய. அது திசை மாதிரி இங்க வரைக்கும் வருது. முதல்ல ரெடிங்க எல்லாம் சரியா போயிடும். அதை விட்டு எங்களை காலி பண்ண சொல்ற. இதெல்லாம் ஒரே நாள்ல வந்து நினைச்சியா? எங்க பாட்டேன் பூட்டேன் அத்தனை பேரும் பாறைய வெட்டி கல்ல வெட்டி காலியாக்கி வச்சிருப்பேன். நீங்க கூறு போட வருவீங்களோ? என்னமோ விவசாயத்தை கண்டுபிடிச்ச கடவுள் மாதிரி பேசுறீங்க. நான் விவசாயத்தை கண்டுபிடிச்ச கடவுள் தாயா. இப்படியே காணியெல்லாம் அழிச்சு கட்டணமாக்குங்க. ஒரு நாள் சோத்துக்கு பஞ்சு வரும். அன்னைக்கு கட்டடத்தெல்லாம் இடிச்சு கல்லத்தான் திம்பிங்க. அந்த காலத்துல நம்ம பாட்டனும் பூட்டனும் அருவா வேல்கம்ப வச்சுதான் யானை விரட்டி இருக்காங்க. இந்த வருஷம் ஒரு கும்கி யானை கூட வச்சுக்கிறோம். அறுவடை நல்லபடியா பண்றோம். ரொம்ப யாரும் தெரியுமாடா? ஆதிக்காட்டுல 10-25 பேரு டிபார்ட்மெண்ட்லயே மொத்தம் 19 பேரை குடல் தனியா குந்தாணி தனியா நசுக்கி போட்டு போன யானடா. அதை யானை நினைச்சியா? பேய் உசுறு மிஞ்சணும்னா ஊரு போய் சேரு. இந்த கொம்பனை விரட்ட இன்னொரு கொம்பை கிடைக்காமல போயிடுவான்.